உயிருள்ள கூறுகள் நம்ம ஏற்கனவே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா உயிருள்ள கூறுகள் தாவரங்கள் மற்றும் தாவர மிதவைகள் எல்லாமே இருக்குது. இதில் நிறைய வகைகள் இருக்குது. 6வது பாடத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா, நீர் சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க தாவரங்களுடைய வகைகள். வெவ்வேறு வகையான தாவரங்கள் இந்த உற்பத்தியாளர் நிலையில் இருக்காங்க. முதல் நிலையில் யார் இருக்காங்கன்னா மிதவை உயிரிகளான ஆசிலட்டோரியா மற்றும் கிளாமிடோமோனஸ் போன்றவை காணப்படுகின்றன. அடுத்தது இழை உடல பாசிகளான ஸ்பைரோகைரா மற்றும் ஊடோகோனியம் காணப்படுகிறது. அடுத்தது நீரில் மூழ்கிய தாவரங்களான பொட்டமோஜியாட்டான் மற்றும் ஃப்ராக்மெண்டிஸ் காணப்படுகிறது. வேரூன்றிய மிதவை தாவரங்களான அல்லி மற்றும் தாமரை காணப்படுகிறது. பெருந்தாவரங்களான டைஃபா மற்றும் ஐப்போமியா ஆகியவை உற்பத்தியாளர் சூழ்நிலையில் வெவ்வேறு வகையான தாவர சிற்றினங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது நுகர்வோர். நுகர்வோர் விலங்குகள் இதில் இருக்குது. இந்த விலங்குகள் பார்த்திங்கன்னா குலச்சூழ்நிலை மண்டலத்தில் பாரமீசியம் மற்றும் டாஃப்னியா அவங்க முதல்நிலை நுகர்வோராகவும், அடுத்தது மெல்லுடலிகள் மற்றும் வலைத்தசை புழுக்கள் 2ஆம் நிலை நுகர்வோராகவும், அடுத்தது கடைசி நிலையில் வாத்து, கொக்கு போன்ற உயிரினங்கள் 3ஆம் நிலை நுகர்வோரில் இருந்து உச்சநிலை உயிரின கூட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. அப்போ நுகர்வோரில் முதல்நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர், 3ஆம் நிலை நுகர்வோர் எல்லாருமே இருக்காங்க இதில். அடுத்தது சிதைப்பவைகள். இவை நுண்நுகர்வோர் என்று அழைக்கப்படுகிறது. சூழ்நிலை மண்டலத்தின் ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்ய இவை உதவுகின்றன. இவை பாக்டீரியங்கள் மற்றும் பூஞ்சைகள் குலச்சூழ்நிலை மண்டலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை செறிவூட்ட சிதைப்பான் சிதைவு செயல்முறையை செயல்படுத்துகிறது. இது குலச்சூழ்நிலை மண்டலத்தினுடைய அமைப்பு. அடுத்து குலச்சூழ்நிலை மண்டலத்தினுடைய அமைப்புக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குலச்சூழ்நிலை மண்டலத்தினுடைய அடுக்கமைவு. அதாவது குலச்சூழ்நிலை மண்டலத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒளியினுடைய அளவு, நீரினுடைய ஆழம், அதில் காணப்படும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய அடிப்படையில் குலச்சூழ்நிலை மண்டலம் 3 அடுக்குகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கரையோர பகுதி, 2வது மேல்நிலை மிதவை பகுதி, லிம்னட்டிக் பகுதின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆழ்மிகு மண்டலம். 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல்ல இருக்கிறது கரையோரம். கரைக்கு மிக அருகில் ஆழமற்ற எளிதில் ஒளி ஊடும் தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேரூன்றிய தாவர சிற்றினங்கள் காணப்படுகிறது. கரையோரம் கரைக்கு மிக அருகில் இருக்கும், ஒளி அதிகமாக கிடைக்கும், வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் அந்த இடத்துல இருக்கும். அடுத்தது லிம்னட்டிக் பகுதி, மேல்நிலை மிதவை மண்டலம். இந்த இடத்துல ஒளி நன்றாக ஊடுருவும் மற்றும் மிதவை தாவரங்கள் ஆதிக்கம் இங்கே அதிகமாக காணப்படும். இந்த இடத்துல அதிக அளவு மிதக்கும் தாவரங்கள் காணப்படுகிறது. அடுத்தது லிம்னட்டிக் மண்டலத்துக்கு கீழே இருக்க பகுதிக்கு பேர் ஆழ்மிகு மண்டலம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவல் மிக குறைவாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சார்பூட்ட உயிரினங்கள் தான் அதிகமாக இருக்குது. அது அந்த இடத்துக்கு பேர் நம்ம ஆழ்மிகு மண்டலம்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடம் பேர் அடிப்பகுதி, அதாவது பெந்திக் என்று குறிக்கப்படுகிறது. இப்போது 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று கரையோரம், இந்த இடத்துல ஒளி ஊடுருவல் அதிகமாக இருக்கும், தாவர மிதவைகள் மிதக்கும், நீரூன்றி வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் இருக்கும். அடுத்தது மேல்நிலை மிதவை மண்டலம், ஒளி ஊடுருவல் இருக்கும், தாவரங்கள் இருக்கும். அடுத்தது ஆழ்மிகு மண்டலம், இதில் ஒளி ஊடுருவல் இல்லை, அங்கே என்ன இருப்பாங்கன்னா சார்பூட்ட உயிரினங்கள் இருக்கும். அடுத்தது ஆழ்பகுதி பார்த்து அதுக்கும் கீழே பெந்திக் என்ற பகுதி காணப்படுகிறது. அப்போ இங்கனுடைய முதல்நிலை உற்பத்தி திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதிக ஒளி ஊடுருவல் காரணமாக ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாகும் முதல்நிலை உற்பத்தி திறன் ஆழ்மிகு மண்டலத்தை விட கரையோர மற்றும் மேல்நிலை மிதவை மண்டலங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பயனுள்ள ஒளி ஊடுருவல் ஆழ்மிகு மண்டலத்தில் கிடையாது, அதனால தான் அங்கே சார்பூட்ட உயிரிகள் இருக்காங்க. அப்போ முதல்நிலை உற்பத்தி திறன் அதிக அளவு முதல் 2 மண்டலங்களில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. புத்தக வினாக்கள் இருக்குது. ஏன் ஆழ்நிலை மண்டலத்தில் முதல்நிலை உற்பத்தி திறன் குறைவாக இருக்குது, அதுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் பயனுள்ள ஒளி ஊடுருவல் கிடையாது, அங்கே தாவரங்கள் இல்லாததுனால அந்த இடத்துல முதல்நிலை உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது சூழ்நிலை மண்டலத்தினுடைய சேவைகள். அதாவது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டிங்கன்னா சூழ்நிலை மண்டலம், உயிருள்ள கூறுகள் மற்றும் உயிரற்ற கூறுகள், அந்த காரணிகள் மனிதனுக்கு என்ன வகையான நன்மைகளை கொடுக்குது, அதன் அடிப்படையில் இந்த சூழ்நிலை மண்டலத்தின் சேவைகள் வகைப்படுத்தப்படுது. இந்த சூழ்நிலை மண்டலத்தின் சேவை என்ற இதை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் கான்ஸ்டான்சா மற்றும் அவரோட குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர், நிலம்,
தாவர தொகுப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய சுற்றுச்சூழலின் சொத்துக்கள், இன்றியமையா பொருட்கள் மற்றும் சேவைகளாக ஓட்டமடைதல் மூலம் மனிதனுக்கு சூழ்நிலை மண்டலத்தின் நன்மைகள் மற்றும் சேவைகள் கிடைக்கப் பெறுகின்றன. அந்த சூழ்நிலை மண்டலத்தில் இருக்க பொருட்கள்னால மனிதனுக்கு நன்மை நடக்குது. அதை வச்சு சூழ்நிலை மண்டலத்தின் சேவைகளை பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வகைகள் இருக்குது. 4 வெவ்வேறு வகையான சூழ்நிலை மண்டலங்கள் இருக்குது. படம் எண் 7.17. சூழ்நிலை மண்டல சேவைகள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1 வழங்கு சேவை, அடுத்து கலாச்சார சேவை, 3 உதவி சேவை, 4 ஒழுங்குபடுத்தும் சேவைகள். முதல்ல வழங்கும் சேவை அப்படின்னா என்னென்னா, சூழ்நிலை மண்டலத்து மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், பொருட்கள். முதல்ல உணவு, நார் மற்றும் எரிபொருட்கள் நமக்கு கிடைக்குது. அடுத்தது மரபணு வளங்கள், அடுத்து உயிரி வேதி பொருட்கள், அடுத்து நன்னீர், மருந்து பொருட்கள். இதெல்லாம் சூழ்நிலை மண்டலம் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய வழங்கு சேவைகள். அடுத்து கலாச்சார சேவைகள், ஆன்மீக மற்றும் மத மதிப்புகள், அதை பற்றிய அறிவு, கல்வி, ஊக்கமூட்டுதல், பொழுதுபோக்கு, அழகுசார் மதிப்புகள் மற்றும் சூழல் சுற்றுலா. இதெல்லாம் சூழல் மண்டலம் நமக்கு கொடுக்கக்கூடிய கலாச்சார சேவைகள். அடுத்து உதவி சேவைகள், முதல்நிலை உற்பத்தி, புவி வாழிடங்களை ஏற்படுத்துதல், ஊட்ட சுழற்சி, மண் உருவாக்கம் மற்றும் பாதுகாத்தல், வளிமண்டல ஆக்சிஜன் உற்பத்தி, நீர் சுழற்சி. இதெல்லாம் உதவி சேவைகள். அடுத்து ஒழுங்குபடுத்தும் சேவைகள், ஊடுருவல் எதிர்ப்பு, தாவர உண்ணி மகரந்த சேர்க்கை, விதை பரவுதல், காலநிலை கட்டுப்பாடு, பூச்சி ஒழுங்குமுறை கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு, மண்ணரிப்பு கட்டுப்பாடு, நீர் சுத்திகரிப்பு, இயற்கை தீங்கு பாதுகாப்பு. இந்த 4 வெவ்வேறு வகையான சேவைகளை சூழ்நிலை மண்டலம் மனிதர்களுக்கு வழங்குகிறது. இப்போ நமக்கு சேவை அளிக்கிற இந்த சூழ்நிலை மண்டலத்தில் மனிதன் பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மனிதனுடைய அதிக வேகமான மற்றும் விரிவான பயன்பாட்டின் காரணமாக சூழ்நிலை மண்டலத்தினுடைய அமைப்பானது பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டு வருது. என்னென்ன வகையாக பாதிக்கப்படுது அப்படின்றது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சதுப்பு மண்டலம், சதுப்பு நில சூழ்நிலை மண்டலம் நமக்கு என்ன வகையான சேவைகளை செய்யுது? சதுப்பு நிலம் என்பது நமக்கு வாழிடத்தை வழங்குவதுடன் நீர்வாழ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு நாற்றங்கால்களாக திகழ்கிறது. மருந்துகள், எரிக்கட்டைகள் மற்றும் மரக்கட்டைகள் ஆகியவற்றை வழங்குகிறது. வண்டல் படிதல் மற்றும் மண் அரிப்பை சமநிலைப்படுத்துவதன் மூலம் கடல்களுக்கும் நதிகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறது. சூறாவளி, ஆழிப்பேரலை மற்றும் உயர் அலை காலங்களில் நீரின் விசையை குறைக்க உதவுகிறது. காற்று தடுப்பு, ஆக்சிஜன் உற்பத்தி, கார்பன் சேகரிப்பு மற்றும் அலைகளிலிருந்து உப்பு தெளிப்பதை தடுக்க உதவுகிறது. சதுப்பு நில சூழ்நிலை மண்டலத்தின் சேவைகள். இப்போ மனிதனுடைய செயல்பாடு காரணமாக எந்த மாதிரியான விளைவுகள் நம் சூழ்நிலை மண்டலத்தில் ஏற்படுது? அதிக அளவு நம்ம பொருட்களை பயன்படுத்தும் போது சூழ்நிலை மண்டலத்தினுடைய அமைப்பில் பாதிப்பு ஏற்படுது. அது என்னெல்லாம் காரணிகள் பார்க்கும்போது, முதல்ல புவி வாழிடத்தை அழித்தல், வன அழிப்பு மற்றும் மிகை மேய்ச்சல், மண் அரிப்பு, தேவைக்கு அதிகமாக தாவர பொருட்களை அறுவடை செய்தல், நில, நீர் மற்றும் காற்று மாசுபாடு, பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் மற்றும் விலங்கு கழிவுகள் வழிந்தோடல். இந்த மாதிரி மனித செயல்பாடு காரணமாக சூழ்நிலை மண்டலம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இப்போது சூழ்நிலை மண்டலத்தை நாம் எப்படிலாம் பாதுகாக்கலாம்? இப்போது ஒரு மாணவனாக இருந்து நாம் எப்படி என்னென்ன செய்தால் நம்ம சூழ்நிலையை பாதுகாக்க முடியும் அப்படின்ற கருத்துக்களை நமக்கு இங்கே பதிவு செய்கிறாங்க. அப்போ சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும்னா வருங்கால சந்ததியினருக்கு நம்மால் எதுவுமே வளங்களை கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ என்னெல்லாம் நாம் செய்யணும் நம்முடைய சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்கிறாங்க. 1, சூழல் நட்புடைய பொருட்களை மட்டுமே வாங்கணும். அடுத்தது அதை பயன்படுத்தணும். அடுத்தது அதிக மரங்களை வளர்த்தல். நீடித்த நிலைத்த பண்ணை பொருட்களை தேர்ந்தெடுத்தல், அதாவது காய்கறிகள், பழங்கள், கீரைகள் முதலியன. அடுத்தது இயற்கை வளங்களை பயன்படுத்துவதை குறைத்தல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் கழிவு உற்பத்தி அளவை குறைத்தல், நீர் மற்றும் மின்சார நுகர்வை குறைத்தல்,
வீட்டில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை குறைத்தல் அல்லது தவிர்த்தல், மகிழுந்து மற்றும் வாகனங்களை சரியாக பராமரித்தல், உங்களுடைய குடும்ப நண்பர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கிடையே சூழல் மண்டலம் பற்றிய விழிப்புணர்வு, அதன் பாதுகாப்பு பற்றிய கல்வி அறிவை அளித்தல் மற்றும் இது பிரச்சனையை குறைக்க தீர்வு காணல். இதெல்லாம் நாம் செஞ்சாதான் அடுத்த வருகின்ற தலைமுறைக்காக நம்முடைய சுற்றுச்சூழலை எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வேறு நம்ம என்ன செய்யலாம்? இந்த வினா பார்த்திங்கன்னா பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினா. சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க என்ன வழிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொது தேர்வில் கேட்டிருந்தாங்க. முக்கியமான வினா. அடுத்தது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு வேறு இன்னொரு வழி இருக்குது. நாம் என்ன பண்ணணும்னா கோ க்ரீன், அதாவது பசுமைக்கு செல்லுங்கள். பசுமைக்கு செல்லுங்கள் என்றதுக்காக என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, இது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காகவும் நன்மைக்காகவும் ஒருவர் தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும் பண்பை குறிக்கிறது. அதாவது அந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதை குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி. முதல்ல பசுமையை போற்றுதலும் அதை பேணுதலும். பயன்படுத்தாத போது தண்ணீர் குழாயை மூடுதல், பயன்படுத்தாத போது மின்சாதன பொருட்களை அணைத்து வைத்தல், நெகிழியை ஒருபோதும் பயன்படுத்தாமல் அவற்றுக்கு மாறாக உயிரிய சிதைவடையக்கூடிய பொருட்களை பயன்படுத்துதல், சூழல் நட்புடைய தொழில்நுட்பத்தையும் பொருட்களையும் எப்போதும் பயன்படுத்துதல் ஆகிய கருத்துக்களை நமக்கு சொல்கிறாங்க. என்ன செய்யணும்? ஒன்று பசுமையை நம்ம போற்றணும், அடுத்து பாதுகாக்கணும். அடுத்தது பயன்படாமல் இருக்கும்போது தண்ணீர் குழாயை மூடி வைக்கணும். அதே மாதிரி மின்சார பயன்பாட்டு பொருட்களையும் கரெக்டாக பயன்படுத்தாத போது அதை அணைத்து வைக்கணும். அடுத்தது நெகிழியை பயன்படுத்தக்கூடாது, சூழல் நட்புடைய பொருட்களை பயன்படுத்தணும். இதெல்லாம் பசுமைக்கு செல்லுங்கள் என்ற இதில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்முடைய சூழலை பாதுகாக்கிறதுக்காக மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. உங்களால் நினச்சா எல்லா சுற்றுச்சூழல் மண்டலத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சூழல் மண்டலத்தை மேம்படுத்துவதற்காக நம்ம என்னெல்லாம் செயல்முறைகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் சூழல் மண்டல மேலாண்மை. சூழல் மண்டல மேலாண்மை என்பது மனிதனுடைய முறையான பயன்பாடு மற்றும் குறைவான இடையூறுகளின் மூலம் ஏற்படக்கூடிய நீடித்த நிலையான நன்மையை சூழல் மண்டல மேலாண்மை வலியுறுத்துகிறது. சுற்றுச்சூழல் அழிவு மற்றும் உயிர் பன்மை இழப்பு ஆகியன இயற்கை வளங்களின் குறைவிற்கு வழிவகுப்பதோடு இறுதியாக மனிதனின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. இதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய சூழ்நிலை மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கிற நடவடிக்கைகள் பேர் சூழ்நிலை மண்டல மேலாண்மை உத்திகள்னு சொல்கிறாங்க. இப்போது அதில் என்னெல்லாம் இருக்குது, அது நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது உயிரி பன்மத்தை பராமரிக்க உதவுகிறது. அடுத்தது சேதமடைந்த சூழ்நிலை மண்டலத்தை சுட்டி காட்ட உதவுகிறது. இப்போ ஒரு இடம் சேதமாயிருக்குன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சில வகையான தாவரங்கள் இருக்கும். அடுத்த லெசனில் உங்களுக்கு வரப்போகுது தாவர சுட்டி காட்டிகள் சொல்லுவாங்க. எந்த பொருள்னால அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த பொருள் அங்கே இருந்துச்சுன்னா இந்த சுற்றுச்சூழலானது இந்த குறிப்பிட்ட வகை பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை மண்டலம் வளமானதாக இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையான தாவர இனங்களை நாம் தலைமை இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சூழ்நிலை மண்டலத்தின் தவிர்க்க இயலாத மாற்றத்தை அடையாளம் காணவும் அதை சரி செய்வதற்காக திட்டம் தீட்டவும் இந்த சூழ்நிலை மண்டல மேலாண்மை உத்திகள் பயன்படுகிறது. அடுத்தது இது நீடித்த நிலையான வளர்ச்சி திட்டத்தின் மூலம் சூழ்நிலை மண்டலத்தின் நிலைத்தன்மையை அடைவதற்கான கருவிகளில் ஒன்று. அடுத்து புனரமைப்பு தேவைப்படுகின்ற, அதாவது நம்ம சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலை மண்டலங்களை சரி செய்வதற்காக இந்த உத்திகள் கையாளப்படுகிறது. அரசு நிறுவனங்கள், உள்ளூர் மக்கள், குழுமங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் ஒருங்கிணைந்த நிர்வாகத்துடன் இது தொடர்புடையது. சூழ்நிலை மண்டல மேலாண்மை நடவடிக்கைகள் முடிந்த பின்னரும் நீண்ட காலமாக செயல்பட உள்ளூர் நிறுவனங்கள் மற்றும் சமுதாய குழுக்கள் பொறுப்பேற்கும் திறன் மேம்பட இது உதவுகிறது. சூழ்நிலை மேலாண்மை உத்தியில் நம்ம சூழ்நிலை மண்டலத்தில் எவ்வாறெல்லாம் பாதுகாப்பு செய்யலாம் அப்படின்ற கருத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மாற்றி அமைக்கப்பட்ட அடையாறு பூங்கா அதை பற்றி கருத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து தாவர வழிமுறை வளர்ச்சி. தாவர வழிமுறை வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வகை தாவர குழுமம்
மற்றொரு வகை குழுமத்தை அடுத்தடுத்து அதே இடத்தில் இடம்பெற செய்தல் தாவர வழிமுறை வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட வகை தாவர குழுமம் மற்றொரு வகை குழுமத்தை அடுத்தடுத்து அதே இடத்தில் இடம்பெற செய்தல் தாவர வழிமுறை வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு தரிசா இருக்க இடத்துல புதிதாக ஒரு தாவரங்கள் உருவாக்கப்படுதுன்னா அந்த தாவரங்கள் முன்னோடி தாவரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த தாவரங்களுக்கு பிறகு அந்த இடத்தில் உருவாக்கப்படுகின்ற அடுத்தடுத்து வெவ்வேறு வகையான சிற்றினங்கள் படிநிலை தொடரி குழுமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த சிற்றினங்களினுடைய மாற்றத்துக்கு பிறகு வெவ்வேறு வகையான தாவரங்கள் உருவாக்கப்பட்டு அந்த இடம் ஒரு வனமாக மாற்றப்பட்டிருக்கும். அப்போ இருக்க அந்த தாவர கூட்டங்களினுடைய பெயர் உச்ச நிலை குழுமம் என்று அழைக்கப்படும். அப்போ ஒரு தாவர வழிமுறை வளர்ச்சியில் 3 வெவ்வேறு வகையான தாவர குழுமங்கள் இருக்குது. முதல்ல இருக்கவங்க முன்னோடி தாவரங்கள், அவங்க தான் தரிசா இருக்க இடத்துக்குள்ளே முதல்ல வரவங்க. அவங்க வந்த பிறகு அதுக்கடுத்து வெவ்வேறு வகையான தாவர குழுமங்கள் அந்த இடத்துக்குள்ளே வராங்க, வளர்றாங்க, இருக்காங்க. அவங்களுக்கு பேர் படிநிலை தொடரி குழுமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இறுதி நிலையில் அது ஒரு வனப்பகுதியாக மாற்றப்படுகின்ற சூழலாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உருவாக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் இருக்கிற தாவரங்கள் உச்சநிலை குழுமம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது வழிமுறை வளர்ச்சி அதோடைய பண்புகள் நம்ம பார்க்க போகிறோம். வழிமுறை வளர்ச்சி எப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல, தாவர குழுமத்தின் குறிப்பிட்ட அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முறையான செயல்முறையாக விளங்குகிறது. உயிரற்ற மற்றும் உயிருள்ள காரணிகள் மாற்றங்கள் விளைவாக விளங்குகிறது. நிலையற்ற குழுமத்தை நிலையான குழுமமாக மாற்றி அமைக்கிறது. சிற்றினத்தினுடைய பன்மம், மொத்த உயிரி எடை, செயல் வாழிடத்தன்மை, மண்ணின் கரிம மட்கு போன்றவற்றில் படிப்படியாக முன்னேற்றம். எளிய உணவு சங்கிலிருந்து சிக்கலான உணவு சங்கிலிக்கு முன்னேறுகிறது. கீழ்நிலை மற்றும் எளிய உயிரினங்களை முன்னேறிய உயர்நிலை உயிரினங்களாக மாற்றி அமைக்கிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கிடையே இடைச்சார்பை உருவாக்குறது. இதெல்லாம் சூழ்நிலை வழிமுறை வளர்ச்சியினுடைய பண்புகள். அடுத்தது வழிமுறை வளர்ச்சியினுடைய வகைகள். இதில் 4 வெவ்வேறு வகையான வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல நாம் பார்க்க இருக்கிறது முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி. முதல்நிலை வழிமுறை வளர்ச்சினா என்னன்னா, எதுவுமே இல்லாத, அது வரைக்கும் அந்த இடத்துல ஒரு சிறு தாவர குழுமம் கூட இல்லாத ஒரு தரிசு நிலத்தில் தாவர சிற்றினங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது முன்னோடி சிற்றினங்கள் முதல்ல அங்கே குடியேறுகின்ற அந்த நிகழ்ச்சி நடந்து அடுத்தது பல்வேறு வகையான குழுமங்கள் உருவாகி அந்த இடம் ஒரு வனச்சூழ்நிலை மண்டலமாக மாற்றப்பட்டுச்சுன்னா அந்த வகையான வளர்ச்சி முறை முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் அந்த இடத்துல எந்த தாவர குழுமமே இல்லாமல் இருந்து அந்த இடத்துல புதிதாக தாவர வளர்ச்சியானது முன்னோடி, படிநிலை தொடரி குழுமங்கள், உச்சநிலை குழுமம் வரைக்கும் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி என்பது ஏற்கனவே உள்ள ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் இயற்கை சீற்றங்களான தீ, வெள்ளப்பெருக்கு, மனித செயல்பாடுகள் காரணமாக முற்றிலும் அழிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் போது அந்த இடத்தில் மீண்டும் புதிய தாவரங்கள் உருவாகி உச்சநிலை குழுமம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா அந்த வகையான வழிமுறை வளர்ச்சி 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அட்டவணை எண் 1 அதில் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சிக்கும் 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி மற்றும் 2ஆம் நிலை வழிமுறை வளர்ச்சி. முதல்நிலை பார்த்திங்கன்னா வெற்று நிலங்கள் நடைபெறுகிறது. 2ஆம் நிலை பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட, அதாவது இயற்கை சீற்றங்கள் எங்கே பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல தாவரங்கள் உருவாக்கப்படுது. அடுத்தது உயிரிய மற்றும் பிற வெளிப்புற காரணிகளால் தொடங்கி வைக்கப்படுகிறது. புற காரணிகளால் மட்டுமே தொடங்கி வைக்கப்படுகிறது. மண் இல்லாத இடங்களிலும் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி தொடங்க முடியும். ஏற்கனவே மண் உள்ள இடத்தில் தான் 2ஆம் நிலை வளர்ச்சி நடைபெற முடியும். முன்னோடி தாவரங்கள் வெளிச்சூழலிலிருந்து வருகின்றன. முன்னோடி தாவரங்கள் நிலவி வரும் உட்சூழலிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. இது முடிவடைய அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். இது முடிவடைய ஒப்பீட்டளவில் குறைந்த காலத்தை எடுத்துக்கொள்ளும். இது இந்த 2 வகையான வழிமுறை வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. இதை தவிர்த்து அடுத்தது வேற்று வழிமுறை வளர்ச்சின்னு இருக்குது. இப்போ நம்ம சொன்னாலே முன்னோடி குழுமம் வருதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி இல்லாமல் உயிரற்ற பொருட்களான ஒரு இடத்துல வழிமுறை வளர்ச்சி நடைபெற்றுச்சுன்னா அந்த வகையான வழிமுறை வளர்ச்சிக்கு நம்ம வேற்று வகை வழிமுறை வளர்ச்சி, உயிரற்ற காரணிகளின் விளைவால் இது நடைபெறுகிறது. தற்போதுள்ள குழுமம் புற காரணிகளான மண்ணரிப்பு, ஓடும் நீரினால் தனிமங்கள் கசிந்தோடுதல் ஆகியவற்றால் மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த வகையான வழிமுறை வளர்ச்சி வேற்றுமுறை வழிமுறை வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தற்சார்பு ஊட்டமுறை வழிமுறை வளர்ச்சி. அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முன்னோடி குழுமம்,
படிநிலை தொடரி குழுமம், உச்சநிலை குழுமம். இந்த முன்னோடியில் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னோடி தாவரங்கள் உருவாகும் போது அதிக அளவு தற்சார்பு ஊட்ட உயிரிகள் இருந்துச்சுன்னா அந்த வகையான வழிமுறை வளர்ச்சி குழுமம் தற்சார்பு ஊட்ட வழிமுறை வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வழிமுறை வளர்ச்சியின் ஆரம்ப நிலைகளில் தற்சார்பு ஊட்ட உயிரிகள், அதாவது பசுந்தாவரங்கள் ஆதிக்கம் செலுத்தினால் அந்த வகையான வழிமுறை வளர்ச்சி தற்சார்பு ஊட்ட வழிமுறை வளர்ச்சி. இதனால என்ன நடக்குதுன்னா, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில கனிம பொருட்களுடைய வளம் அதிகரிக்கிறது, கரிம பொருட்களுடைய அளவும் ஆற்றலினுடைய ஓட்டமும் அதிகமாக இருக்கு அப்படின்ற கருத்தை நம்மளுக்கு சொல்றாங்க. தாவர வழிமுறை வளர்ச்சியின் வகைகள். எந்தெந்த சூழ்நிலை மண்டலத்துல தான் தாவர வழிமுறை வளர்ச்சி நடைபெறுகிறது? அதுல 2 வகைகள் இருக்கு. ஒன்று நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி, இன்னொன்று பாறை வழிமுறை வளர்ச்சி. இந்த பாடத்துல நாம நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு குலச்சூழ்நிலை மண்டலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நன்னீர் சூழ்நிலை மண்டலம் இருக்கு. ஒரு நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தில் நடைபெறுகின்ற வழிமுறை வளர்ச்சி தான் நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 படிநிலைகள் இருக்கு. அதாவது நீர்நிலை மண்டலமா இருக்க ஒரு பகுதியானது எப்படி படிப்படியாக வன சூழ்நிலை மண்டலமா மாறப்போகுது, அந்த சூழ்நிலை மண்டலத்தினுடைய வளர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிரி நிலை. இந்த நிலையில அந்த நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தினுடைய மேற்பரப்புல நீல பசும் பாசிகள், பாக்டீரியங்கள், சைனோபாக்டீரியங்கள், பசும் பாசிகள், டயாட்டம் போன்ற முன்னோடி குழுமங்கள் அந்த இடத்துல இருக்கு. இந்த பொருட்கள் இறந்து மட்குவதன் காரணமாக நீர்மண்டலத்தினுடைய அடிப்பகுதியில மண் மற்றும் கரிம பொருட்கள் உருவாகி செறிவடைந்த ஊட்டச்சத்துக்கள் அந்த இடத்துல இருக்கு. அடுத்தது நீருள் மூழ்கிய தாவர நிலை. தாவரங்கள் வேறு ஊன்றிருக்கும் நீருக்குள்ள, அந்த நிலை. மிதவை உயிரிகளின் இறப்பு மற்றும் மட்குதலின் விளைவால அந்த இடத்துல அதிகமான ஊட்டப்பொருட்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில அதற்குள்ள இருக்க தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கேரா, யுட்டெக்லேரியா, வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா முதலிய தாவரங்கள் இந்த இடத்துல உருவாகுது. இந்த தாவரங்களும் இறந்து சிதைந்து மட்கையை மீண்டும் உயர்த்துது. முதல்ல தாவர மிதவைகள் உருவாக்குனாங்க. அவங்க இறந்து சிதைவதன் மூலமாக மண்ணினுடைய குடத்தினுடைய ஆழம் குறைந்து மண்ணினுடைய அளவு அதிகரிக்கிறது, கரிம பொருட்களின் ஊட்டம் அதிகரிக்கிறதுன்னு சொல்றோம். அதே மாதிரி இதுலயும் இறப்பு மற்றும் மட்குதல் காரணமாக மண்ணுடைய அளவு அதிகரிக்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுறாங்கன்னா, நீருள் மூழ்கி மிதக்கும் தாவரங்கள் குடிபெயர்றாங்க. நம்ம படிச்சோல்லைங்க, தாவர வழிமுறை வளர்ச்சி என்பது ஒரு சூழ்நிலை மண்டலத்துள்ள அடுத்தடுத்த குழுமங்களால் ஆக்கிரமிக்கப்படுதல். இப்போ முதல்ல யார் இருந்தாங்க? மிதவை தாவரங்கள் இருந்தாங்க. அடுத்தது வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் இருந்தாங்க. அடுத்து நீருள் மூழ்கி மிதக்கும் நிலை இப்போ இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா என்ன தாவரங்கள் இருக்கும்? இந்த நிலையில பார்க்கும்போது அந்த குளத்தினுடைய ஆழம் 2 முதல் 5 அடியா இருக்கும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா வேரூன்றிய மிதக்கும் தாவரங்களான தாமரை, அல்லி மற்றும் ட்ராஃபா, மிதக்கும் தாவரங்களான அசோலா, லெம்னா, உல்ஃபியா, பிஸ்டியா போன்ற தாவரங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த நிலையில் இருக்க தாவரங்கள் இறப்பு மற்றும் சிதைதல் காரணமாக குளத்தின் ஆழம் மேலும் குறைக்கப்படுகிறது. அந்த ஊட்டப்பொருட்கள் மற்றும் கரிமம் நிறைந்த பகுதி அதிகரிக்கிறது. அடுத்து நாணர் சதுப்பு நிலை. இது நீர்நில வாழ்நிலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் பிற தாவரங்களால் மாற்றி அமைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக டைஃபியா, பிராக்மிட்டிஸ், சாஜிட்டேரியா மற்றும் ஸ்கிரிப்பஸ் முதலிய தாவரங்கள் இந்த இடத்தில் உருவாக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில நீரினுடைய அளவு மிகவும் குறைக்கப்படுகிறது. அடுத்து சதுப்பு புல்வெளி நிலை. இந்த நிலையில நீரின் அளவு குறைந்ததனால போயேசி மற்றும் சைப்ரேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் வளர ஆரம்பிக்கின்றன. கேரக்ஸ், ஜன்கஸ், சைப்ரஸ் மற்றும் எலியோகேரிக்கஸ் போன்ற தாவரங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதனால என்ன ஆகுதுன்னா, பெரிய அளவுடைய வேர்களை உருவாக்குறதுனால நீரினுடைய அளவு குறைந்து அந்த பரப்பு முழுவதும் வேரால மூடப்பட்டு நீர் இழப்பு ஏற்படுகிறது. இதுல பார்த்தீங்கன்னா மண்ணானது வறண்டு சதுப்பு நிலை தாவரங்கள் படிப்படியாக மறைந்து புதர் செடிகள் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது 6வது நிலை புதர் செடி நிலை. சதுப்பு நில தாவரங்கள் தொடர்ந்து மறைவதால் மண் வறண்டு போகிறது. இதனால நிலவாழ் தாவரங்கள், அதாவது புதர் செடிகளான சாலிக்ஸ் மற்றும் கார்னஸ், மரங்களான பாப்புலஸ் மற்றும் அல்னஸ் ஆகியவை உருவாக்கப்படுகின்றன. அதிக அளவிலான நீர் உறிஞ்சுதல் காரணமாக இந்த இடம் என்ன ஆகுதுன்னா, நீர்நிலையாக இருந்த இடம்
நீர் பற்றாக்குறை காரணமாக வறண்ட இடமாக மாறுகிறது. இங்கே மட்குகள் அதிகமாக சேகரம் அடைவதனால கனிம வளம் அதிகரிக்கிறது. இப்போ புதிய மர இனங்களின் உருவாக்கம் ஆரம்பிக்கிறது. அடுத்து காடு நிலை. நீர் வழிமுறை வளர்ச்சியினுடைய உச்சநிலை குழுமம் இது ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான பெரிய மரங்கள் உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக அல்மஸ், ஏசர், குர்கஸ் இதெல்லாம் வந்து குளிர்மண்டல கலப்பு காடு. வெப்பமண்டல காடு பகுதிகளாக இருந்தாங்கன்னா அங்கே ஆர்டோகார்பஸ், சின்னமோம், இலையுதிர் காடுகளாக இருந்துச்சுன்னா மூங்கில் மற்றும் தேக்கு முதலிய தாவரங்கள் அந்த இடத்துல உருவாகி வழிமுறை வளர்ச்சியினுடைய இறுதி கட்டமான உச்சநிலை குழுமத்துக்கு அந்த இடம் வருது. இப்போ நீரினுடைய வழிமுறை வளர்ச்சி நம்ம பார்த்தோம். படம் எண் 7.21 இதில் நீர்நிறை வழிமுறை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த படம் பாருங்கள். முதல் படத்தில் ஆழமான ஒரு நீர்நிலை இருக்குது. அதனுடைய மேல் பகுதியில் தாவர மிதவி உயிரிகள் மிதந்திருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் இறந்து சிதைவுற்றதுனால அடுத்த இரண்டாவது நிலையை பார்த்தீங்கன்னா நீருள் மூழ்கிய தாவர நிலை. அப்போ மண்ணோட பரப்பு அதிகமாக இருக்குது, ஆழம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அப்போ நீருள் மூழ்கிய தாவரங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்குது. அதுக்கு அடுத்த குழுமமாக இப்போ அந்த தாவரங்கள் இறந்து மட்கின பிறகு மண்ணுடைய அளவு அதிகரிக்கிறது. அப்போ நீருள் மூழ்கி மிதக்கும் தாவரங்கள் உருவாகிறது. மீண்டும் இந்த தாவரங்கள் இறப்பு காரணமாக மண்ணினுடைய அளவு மேலும் அதிகரிக்கிறது. அப்போ நாண சதுப்பு நிலை உருவாகுது. அப்போ நீரினுடைய அளவு அதிகமாக பயன்படுத்தப்படுவதனால குறைந்துருது. அடுத்தது சதுப்பு புல்வெளி நிலை உருவாகுது. அங்கே உருவாக்கப்படுகின்ற தாவரங்களால் அந்த சூழ்நிலை ஒரு வறண்ட சூழ்நிலையாக மாறி புதர்ச்செடி நிலைக்கு மாறுது. புதர்ச்செடி நிலையிலிருந்து கடைசி நிலை உச்ச குழுமமாக காடு நிலையான வனச்சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறது. இதுதான் நீர்நிலை வழிமுறை வளர்ச்சியினுடைய படிநிலைகள். 7 படிநிலைகளை கொண்டதாக இருக்கு. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம். இந்த வழிமுறை வளர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவர குழுமத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்க பயன்படுது. அடுத்தது சுற்றுச்சூழல் சார் வழிமுறை வளர்ச்சி பற்றிய அறிவு. காடுகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சிற்றினங்கள் கட்டுப்பாடான வளர்ச்சியை புரிந்து கொள்ள பயன்படுகிறது. வழிமுறை வளர்ச்சி பற்றிய அறிவை பயன்படுத்துவதன் மூலம் வண்டல் படிவிலிருந்து அணைகளை பாதுகாக்கலாம். காடுகளை மீட்டெடுத்தல் மற்றும் புதிய காடுகளை உருவாக்குவதில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. மேய்ச்சல் நிலங்களுடைய பராமரிப்புக்கு உதவுகிறது. உயிரினங்களின் உயிரி பன்மத்தை ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் பராமரிக்க உதவுகிறது. வள ஆதாரம் கிடைக்கும் அளவு மற்றும் பல்வேறு காரணிகளின் இடையூறுகளால் வழிமுறை வளர்ச்சியின் போது உருவாகும் உயிரி பன்ம தன்மைகளின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றன. உயிரினங்கள் இல்லாத ஒரு வாழ்விட பகுதியில் முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி நடத்த உதவுகிறது. சேதமடைந்த பகுதி மற்றும் வாழிடத்தில் ஒரு தாவர குழுமத்தை மறுசீரமைப்பதில் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி ஈடுபடுகிறது. இப்போ நாம் உலகெங்கிலும் பார்க்கிற எல்லா காடுகளும் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வழிமுறை வளர்ச்சி மூலமாக உருவாக்கப்பட்டவையாகவே இருக்கும். இதெல்லாம் தாவர வழிமுறை வளர்ச்சியினுடைய முக்கியத்துவம்.